ஹே ஆல், இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ் தான் பார்க்க போறோம். தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நான் சொல்றேன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வரும்போது நீங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் இப்ப குடுக்க போறது எல்லாமே வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். சரிங்களா? என்னோட நோட்ஸ் அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? இது என்னென்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் போதும். ஏன்னா நீங்க வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கிறதுக்கு அதோட பேசிக் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் நீங்க இந்த எக்ஸாம கிளியர் பண்ணணும். ஸோ அதுதான் உங்க மைண்ட் செட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல குடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. நான் குடுத்துருக்கிறதே வந்து கன்சைஸ்டான ஒரு நோட்ஸ் தான். ஓகே. ஒரு 3 பேஜ் குடுத்துருக்கேன். இத நீங்க வந்து இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. இங்க இங்க நான் குடுத்துருக்க இந்த ஒவ்வொரு நொட்டேஷன் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இத வந்து கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஐசோதெர்மல், ஐசோகோரிக், ஐசோபாரிக்ல என்னென்ன மீனிங்ன்றது தெரியும். ஸோ ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட். சரிங்களா? தெர்மல்னா டெம்பரேச்சர். ஐசோகோரிக் அப்படின்னா கான்ஸ்டன்டான வால்யூம். ஐசோபாரிக் அப்படின்னா கான்ஸ்டன்டான ப்ரெஷர். ஓகே. இதெல்லாம் தான் கண்டிஷன். ஸோ நேம்ல இருந்தே நமக்கு அந்த என்ன கண்டிஷன் அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியும்னா இதுல இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர், ஐசோகோரிக்னா வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம், ஐசோபாரிக்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அடியபேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடியபேட்டிக்ல வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க. சில டெர்மினாலஜிஸ்லாம் நிறைய இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டெர்மினாலஜிஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. அதோட அப்ளிகேஷன் மேஜரா எங்க பார்ப்போம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்துட்டு தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா எது ரிலேட்டடா எந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. ஓகே. அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ரொம்ப டீப்பா தியரி பார்க்க போறதே கிடையாது. ஏன்னா தெர்மோடைனமிக் எந்த மாதிரியான டாபிக்னா நீங்க தியரி நிறைய படிக்க 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 கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரிங்களா? நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ரிவர்சிபிள், அடியபேட்டிக், ஐசோகோரிக் ப்ராசஸ் இருக்கு, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ நான் எந்த அளவுக்கு இதை வந்து அதாவது கம்ப்ரெஸ் பண்ணி அண்ட் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்சர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து குறைச்சிருக்கேன். ஓகே. ஸோ வந்து கன்ஃபியூஸே ஆகாதீங்க. நீங்க ஒரு புக்கை தேடி போகாதீங்க. அதெல்லாம் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது, இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸே ஆகாதீங்க. என்ன நீங்க படிக்கிறீங்களோ அந்த ட்ரிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அதை கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. ஸோ அடியோபேட்டிக் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. அப்ப ஹீட் சேஞ்ச் நடக்காதா? ஹீட் சேஞ்ச் அங்க இருக்காது இல்லையா? ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஐசோதெர்மல் அப்படின்னு நார்மலா நான் என்ன பண்ணுவேன்னா டெம்பரேச்சருக்கு Tன்னு சொல்லிட்டு நோட்டேஷன் கொடுப்பேன். வால்யூம்க்கு V. ஐசோபாரிக் வந்து ப்ரெஷருக்கு வந்து P. ஓகே. கேபிட்டல், இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ். அடியோபேட்டிக் வரும்போது நான் ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றேன் இல்லையா? ஹீட்டுக்கு நான் என்ன சிம்பிள் கொடுப்பேன் அப்படின்னா Q கொடுப்பேன். ஓகே. ஸோ ஸ்மால் Q அது வந்து 0. ஏன்? அடியபேட்டிக் ப்ராசஸ்ல வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது, ஹீட்டே இன்வால்வ் ஆகாது, அதனால. ஓகே. ஸோ அது நேம் ஆஃப் த ப்ராசஸ், நோட்டேஷன், எக்ஸ்பிளனேஷன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதே மாதிரி ஐசோகோரிக் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் வந்து நடக்காது. ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பான்ஷனும் அவங்க சொல்ல முடியாது, கம்ப்ரெஷனும் சொல்ல முடியாது. அப்போ ஒர்க் டன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? இந்த எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும் இல்லையா? அப்போ ஒர்க் டன் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது மாதிரி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்த அப்படிதான் ஒரு கொஸ்டின் இருக்கு, நீட் கொஸ்டின், லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ நீங்க வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. லிஸ்ட் ஏ கொடுத்துருவாங்க, லிஸ்ட் பி கொடுத்துருவாங்க, நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ஸ்டேட், நாட் ஆன் பாத். ஸோ நீங்க வந்து இப்போ ஸ்டேட் அப்படிங்கறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ டெல் யூன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்க எதுனாலும் சரி தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லா டெல் யூ போடுறேன் அப்படின்னா U2 மைனஸ் U1. ஓகே. டெல் வி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், V2 மைனஸ் V1, இல்லைன்னா வந்து V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல். ஓகே. இதான் மீனிங். அப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா போதும், இந்த டெல் வியை கண்டுபிடிச்சிடலாம். பட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா பாத் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதாவது இப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டர் பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க A to B இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் போறது. இப்ப ஏபி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்படியும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஏதாவது சொல்றேன்னா இதுலயும் சரி இந்த கேஸ்லயும் சரி
பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, அது எந்த பாத்தில் போகுது, ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக போகுதா இல்லை இந்த மாதிரி வளைஞ்சு போகுதா, அந்த பாத் வந்து முக்கியம் கிடையாது. சரிங்களா? எதுக்கு? ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு முக்கியம் கிடையாது. ஓகே, அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் இல்லாமல் பாத் ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா 2 பாத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் அண்ட் ஒர்க், இது ரெண்டுமே வந்து பாத் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது எந்த பாத்தில் அவங்க பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பியை ரீச் அடைகிறாங்க அப்படின்ற அந்த பாத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எது? ஹீட்டும் சரி ஒர்க்கும் சரி. ஓகே, ஸோ பாத் ஃபங்க்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக ஹீட் அண்ட் ஒர்க் வந்துடும். ஓகே, அது தவிர்த்து மிச்சம் எல்லாமே நீங்கள் வால்யூம் எடுத்துக்கலாம், இல்லை என்தால்பி எடுத்துக்கலாம், என்ட்ரோபி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எதில் இன்டர்னல் எனர்ஜி, ஸோ இதெல்லாம் எதில் வருவாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனில் தான் வருவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ தான் முக்கியம். ஓகே, அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த டெல்டா எப்படி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்சுக்காக நம்ம இந்த டெல்டா போடுறோம். ஓகே, ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு இது ரிலேட்டடாக கொஷின்ஸ்லாம் வரும். முதல்ல ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் எது ரெண்டும் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா ஹீட் அண்ட் ஒர்க் வந்து ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? இதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கொஷின்ஸில் வந்துட்டு சேஞ்ச்டு லைக் வேக்யூம் எக்ஸ்பேன்ஷன் இன் வேக்யூம் இல்லை எக்ஸ்பேன்ஷன் டன் இன் வேக்யூம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்கனாலே அது என்னன்னா ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனை தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஒரு இதில் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமா? இந்த பிஸ்டன் வந்து ரிலீஸ் ஆனாதான், இதுக்கு மேலே ஒரு பிஸ்டன் இருக்குது, அந்த பிஸ்டன் தான் வந்து இந்த உள்ள இருக்க கேஸ்க்கு வந்து என்ன பண்ணுது? ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் போகணும் அப்படின்னா மேலே எந்த வெயிட்டும் இருக்கக்கூடாது, அதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும், W is equal to minus P external into del V அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நான் சொல்கிறேன், இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து P external ஜீரோ அப்படின்னா என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷனில் வால்யூம் எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி W என்ன ஆகிடும்? ஜீரோ ஆயிரும். ஓகே, ஸோ P எக்ஸ்டர்னல் ஜீரோவாக இருந்துச்சு, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் டன் என்ன ஆகும்? ஜீரோன்னு ஆகும். ஓகே, ஒர்க் டன் ஜீரோனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியும், U is equal to Q plus W. இந்த யூக்கு பதிலாக சம்டைம்ஸ் இயூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இயூ இன்டர்னல் எனர்ஜி தான், யூவும் இன்டர்னல் எனர்ஜி தான். ஓகே, ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது, Q plus W. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? W இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஜீரோ போட்டுடலாம். ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு எப்படி ஜீரோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ, டெம்பரேச்சர் ஜீரோ. ஓகே, எல்லாமே ஜீரோ தான். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஜீரோ, ஒர்க் டன் ஜீரோ. ஓகே, எல்லாமே வந்துட்டு ஜீரோ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் Q என்ன ஆகிடும்? ஜீரோ ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜீரோ, ஹீட்டும் ஜீரோ, ஒர்க்கும் ஜீரோ. எதுக்கு? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனுக்கு. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா டெல் இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பியும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு? ஹெச்ன்றது என்தால்பி உங்களுக்கு தெரியும், யூ அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, இல்லைனா சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க? டெல் ஈன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். கொஷின்ஸ் வரும்போது உங்களால் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷனுக்கு 1 minute ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, நீங்கள் கான்செப்ட் படிச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுங்க, ரொம்ப நேரம் திங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ. டெல்டா ஹெச் அது என்தால்பி, டெல்டா யூ வந்துட்டு இன்டர்னல் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் இருக்கானா? ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். டெல்டா ஹெச்ன்றது சேஞ்ச் இன் என்தால்பி. ஓகே, டெல்டா யூன்றது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இந்த டெல் என்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கேஷியஸ் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் அயோடின் ரெண்டுமே சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அது ஒரு கேஷியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ப்ராடக்ட்ல எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. மோல்ஸ்ன்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இது எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் gives அமோனியா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ இது 2 moles ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் யூஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கா? 3 2s are 6,
6 2 ரைட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த இந்த H2 அப்படிங்கிறது மாலிக்யூல் இல்லையா? அந்த மாலிக்யூலுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இந்த நம்பர் தான் என்ன? மோல்ஸ். ஓகே. ப்ராடக்ட்ல எவ்வளோ மோல்ஸ் இருக்கு? 2 மோல்ஸ் இருக்கு. ரியாக்டன் சைடில் பாருங்க எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னா, அதாவது எவ்வளோ ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுதோ அந்த மோல்ஸோட அடிஷன் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சம்மேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதுதான் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் சைடில் என்கிட்ட ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்குது, அமோனியா தான் இருக்குது இல்லையா? பட் ரியாக்டன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வரும். ஓகே. ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ஸ். ஓகே. ஸோ ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன் பண்ணிங்கன்னா -2 வரும். ஓகே. நீங்கள் இந்த இடத்துல இந்த சைன் ரொம்ப முக்கியம். மைனஸை விட்டுறக்கூடாது, மைனஸை சேர்த்து தான் போடணும். ஓகே. ஸோ அப்படிதான் இந்த டெல் என்ஜி கண்டுபிடிப்பீங்க. ஆர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கேஸ் கான்ஸ்டன்ட். டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வராங்க அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி லாஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் வேர்ல்டில் அந்த லாஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே. நியூட்டன்ஸ் லாவாக இருக்கட்டும், எந்த லாவாக இருந்தாலும் லாஸை இந்த பிளானட் த்ரூ அவுட் த பிளானட் அப்ளிகபிள், அதை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. பட் அந்த லாஸ்லாம் எடுத்துட்டு ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்குறீங்க, டிஸ்கவர் கிடையாது, இனோவேஷன் ஒரு டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு தேவை. ஓகே. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி நீங்க திங்க் பண்ணணும்னா, டெல் ஹெச் என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு மைண்ட்ல இந்த ரிலேஷன் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே. ஸோ டெல் என்ஜி இஸ் ஈக்குவல் டு என் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்கான வேல்யூ உங்களுக்கு முன்னாடி தெரியும், 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஓகே. இல்லைன்னா கேலரிஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா 2 கேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ எந்த கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ண சொல்றாங்களோ அந்த வேல்யூ தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே. நீங்க வந்து எப்பவுமே வந்து 8.314 சொல்லிட்டு போடக்கூடாது. கொஸ்டினை பாருங்க, அந்த கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணுங்க கால்குலேஷனுக்கு. இல்லைன்னா கால்குலேட் தப்பா கால்குலேட் பண்ணிடுவீங்க. உங்களோட ஆன்சர் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ல எதுவுமே இருக்காது, மேட்ச் ஆகாது. ஓகே. அது கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஒரு கம்ப்ரெஷன். அதாவது இந்த ஒரு டேர்ம் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின்ல தெளிவா இவங்க கொடுத்துருவாங்க, ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் இல்லைன்னா கம்ப்ரெஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னாலே கொஸ்டின்ல, ஏன்னா ஒரு இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல வர கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கும். ஓகே. ஸோ அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டைமை குறைக்கணும்னா கீவேர்ட்ஸை கொஸ்டின்ல பார்க்கணும், தேட ஆரம்பிக்கணும். ஓகே. கீவேர்ட்ஸ் என்னன்னா இந்த ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆர் ரிவர்சபிள் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாலே இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். ஓகே. அண்ட் ப்ராப்ளமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் வர இதுதான் அவங்க கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. என்ன மாதிரியான டேட்டா கொடுத்துருப்பாங்க, ப்ரெஷர் கொடுத்துருவாங்க, ப்ரெஷர் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, சரிங்களா? டெம்பரேச்சர் அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கேயாவது 25 டிகிரி செல்சியஸ்னா நம்ம கேல்குலேஷன்ல கெல்வின்ல தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, ஜூல் பர் கெல்வின் பர் மோல், கெல்வின்ல இருக்கு. அப்போ கெல்வின் ஸ்கேல்ல இருக்கு அப்படின்னா 25 + 273 நீங்க ஆட் பண்ணிக்கணும், 0.15 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 0.15 கூட விட்டுருங்க, 273 ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 298 கெல்வின் வரும். அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லைன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க 300 கெல்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூ கரெக்டாக இங்கே நீங்கள் டீ இருக்க வேண்டிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னங்கிறது ஒன்றும் இல்லை, எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், சம்டைம்ஸ் 2 மோல்ஸ்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் n = 1 அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஐடியல் கேஸில் 1 மோல்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக கொஸ்டின் நிறைய கொஸ்டினில் பார்ப்பீங்க, அங்கே 2 மோல்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ எவ்வளோ மோல் கொடுக்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறாங்களா, அவங்க கொடுத்த வேல்யூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கேலரிஸ்ல கொடுத்துருந்தா அந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் வந்து நீங்கள் அந்த வேல்யூ எடுத்து கால்குலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. அண்ட் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து கெல்வின்ல மாற்றிக்கணும், டிகிரி செல்சியஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. லான் பார்த்தீங்கன்னா லான் 1 to 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க.
லாகுக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பார்ட் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லான் 1லேருந்து 10 வரைக்கும் 10 வேல்யூஸ் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லை ஜஸ்ட் உங்களோட நோட் புக்கில் பேக் சைடில் அந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தினமும் ஒரு ஒரு 3 வேல்யூஸ் வந்து மனப்பாடம் பண்ணுங்க. அதை சொல்லி பாருங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு எந்த வேல்யூ கேட்டாலும் லான் 5 என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ரைட் சார்? ஓகே. இப்போ வந்து P1/P2 நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா? பட் வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இது வந்து கேஸ்க்கு கேஷியஸ் ரியாக்ஷனுக்கு நீங்கள் ப்ரெஷர் எடுத்துப்பீங்க. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு அது கேஷியஸ் ரியாக்ஷனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா வால்யூம் கொடுப்பாங்க இல்லையா? இல்லை வந்துட்டு அதாவது சப்போஸ் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா P1/P2க்கு பதிலாக V2/V1 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இதுக்கு என்ன ரிலேஷன்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஓகே, இமேஜின் பண்ணுங்க, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கேஸே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ப்ரெஷர் அந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? P1 is equal to இது எப்படி வந்திருக்கும்னு சொல்றாங்க. P1 is equal to 1/V1 இருக்கும் இல்லையா? P2 is equal to 1/V2 இருக்கும். ஸோ அதை மேலே கொண்டு போயிருப்பீங்க, V2/V1 இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க வந்து வால்யூம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இர்ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள் வந்துட்டா என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, W is equal to இந்த ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, P external minus del V. ஸோ V என்ன போடுவீங்க? V final minus V initial, இல்லைன்னா V2 minus V1. ஓகே, ஸோ இங்கே வந்து P external எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டாக இருக்கும். இதில் இர்ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் இந்த P external வந்து கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கொஸ்டின் இர்ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அகைன்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, P external வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ அகைன்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னாலே உங்களுக்கு அது இர்ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தெரியணும். என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறது தெரியணும். ஒர்க் டன் இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷனில் இந்த ஈக்குவேஷன், இர்ரிவர்சிபிளில் இந்த ஈக்குவேஷன் ஒர்க் டனுக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமமாக ஒர்க் டன் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும்னா ரிவர்சிபிளுக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இர்ரிவர்சிபிள், அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் டன் வந்து 0. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ப்ரியாரிட்டி ஆர்டரில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் டன் என்னன்னு எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்வீங்க? 0 தான். சரியா? ஸோ ரிவர்சிபிள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இர்ரிவர்சிபிள், அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த ஒர்க் டன் மேக்ஸிமம் ஒர்க் டனை எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, வெறுமே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, இல்லை வந்து கம்பேரிட்டிவாக கேட்குறாங்கன்னா ஓகே. பட் கிராஃப் கொடுத்து எதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க, ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷனோ இல்லை கம்ப்ரெஷனோ அது எல்லாத்துக்குமே ஒரு 4 கிராஃப் கொடுத்துட்டாங்க. எதுக்கு வந்து ஒர்க் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எதோட ஏரியா அதிகம்னு பாருங்க. அதாவது இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கர்வுக்கு கீழே ஏரியா ஷேடட் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஏரியா. சரியா? ஸோ எதுக்கு ஏரியா அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ஒர்க்கும் வந்து மேக்ஸிமமாக நடந்திருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணலாம். இதோட ஏரியா அதிகமா இல்லை இதோட ஏரியா அதிகமா? ஆப்வியஸாக இதோட ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஏரியா தான் அதிகம். ஸோ அதனால தான் ரிவர்சிபிளுக்கு வந்துட்டு ரிவர்சிபிள் வந்து மேக்ஸிமம் ஒர்க் டன் நடக்குது கம்பேர்ட் டு இர்ரிவர்சிபிள். அண்ட் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் டன் 0. ஓகே, இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் டன் 0. ஓகே, ஒரு ஐடியல் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்கிறோம்ல U, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. சிபினா என்ன? சிபி சிவினா ஒன்றும் இல்லை, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் வந்து சிபி. ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் சிவி. ஓகே, உங்களுக்கு யாரும் டெஃபினேஷன் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இதோட அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. சிபி சிவி ரிலேட் ஆகிருக்க ஒரு ஈக்குவேஷன்.
இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா PV இஸ் ஈக்குவல் டு R. ஓகே, உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுங்க, இங்கே இந்த PV ஆர்டர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அதுக்காக சொல்கிறேன். CV மைனஸ் CPன்னு போட்டுறக்கூடாது. ஸோ PV இஸ் ஈக்குவல் டு RTன்னு உங்களுக்கு தெரியும் ஐடியல் கேஸ். அதே தான் CP மைனஸ் CV இஸ் ஈக்குவல் டு R. சரிங்களா? இது வந்து 1 மோல் ஆஃப் கேஸ்க்கு, ஐடியல் கேஸ்க்கு. அப்போ N மோல் ஆஃப் ஐடியல் கேஸ்க்கு என்ன இருக்கும் ஈக்குவேஷன்? இந்த பெரிய சேஞ்சஸ்மே இருக்காது ஈக்குவேஷன்ல. N இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா? 1 மோலா இருந்துச்சுன்னா இந்த என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஸோ அதனால தான் மேல இருக்க எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லிட்டு வெறுமே இருக்கு. பட் N மோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா CP மைனஸ் CV இஸ் ஈக்குவல் டு NR. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐசோதர்மல் வெர்சஸ் அடியபேட்டிக் கர்வ்ஸ். இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப வந்து வேகாக இருக்கும். பட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இது கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. ஐசோதர்மல் வெர்சஸ் அடியபேட்டிக் கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P வெர்சஸ் V, ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப். இது இந்த கர்வ் பாருங்க, A டு B பாருங்க, C டு D பாருங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேஞ்சன்ட் வரைவீங்க, கரெக்டா? ஸோ டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து அதுக்கு டேஞ்சன்ட்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த கர்வை டச் பண்ணுற ஒரு பாயிண்ட்ல அந்த கர்வ் வந்து டச் ஆகும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட. ஓகே, ஸோ அப்படிதான் நீங்கள் டேஞ்சன்ட் வரைவீங்க. ஸோ அந்த டேஞ்சன்ட்ல ஸ்லோப் வந்து கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஸோ எது வந்து ஸ்டீப்பராக இருக்குன்னு பாருங்க. ஸோ இது அதாவது A டு பியோடது டேஞ்சன்ட் லைன் வந்து ஸ்டீப்பராக இருக்கா, இல்லை வந்து C டு D வந்து ஸ்டீப்பராக இருக்கா அப்படின்னு பாருங்க. ஓகே, நான் கொஞ்சம் இதாக வரைஞ்சிருக்கேன், பட் அதை டச் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. கம்பேர் தான் பண்ண போகிறோம் இந்த லைன்ஸை. ஓகே, ஸோ A டு B வந்து ஸ்டீப்பராக இருக்கா, இல்லை C டு D வந்து ஸ்டீப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எது வந்து ஸ்டீப்பராக இருக்கு? ஸ்டீப்பராக இருக்கு அப்படின்னா 90 டிகிரிக்கு க்ளோஸராக எது இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ அதுதான் ஸ்டீப்பர். ஸோ இந்த லைன் பாருங்க, C டு Dக்கு நான் வரைஞ்சிருக்க லைன் இருக்கு இல்லையா, அது க்ளோஸ் டு 90 டிகிரி இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது? இது வந்து ரொம்ப ஸ்டீப்பர். ஸோ ஸ்டீப்பராக இருக்கிறது எப்பவுமே அடியபேட்டிக் கர்வ், ஸ்டீப்பராக இல்லாமல் இருக்கிறது தான் ஐசோதர்மல் கர்வ். ஸோ இப்போ எங்கேயாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். ஸோ எது ஐசோதர்மல், எது அடியபேட்டிக் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த PV கிராஃப் கொடுக்கலாம். ஓகே, ஸ்டீப்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? அடியபேட்டிக். லெஸ் ஸ்டீப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஐசோதர்மல் கர்வ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 பேஜில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னா, நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், இர்ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், இர்ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். பாருங்க எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த சினாரியோவை நீங்கள் வந்து மைண்டில் கொண்டு வந்து எப்படி இருக்கும், T எப்படி இருக்கும், U எப்படி இருக்கும், S எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு டேபிள். ஓகே, எந்த கொஷின் வந்தாலுமே இது ரிலேட்டடாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கீழே இங்கே கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா தாரா. ஓகே, இது வந்து ஒன்றும் இல்லை, Tன்றது டெம்பரேச்சர், Wங்கிறது ஒர்க் டன், Sங்கிறது என்ட்ரோபி, Uங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, E அப்படிங்கிறது இங்கே ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த டேபிளை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. காலமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஒர்க் டன், என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, ஈக்குவேஷன் கடைசியில். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிச்சுக்கோங்க. ரிவர்சிபிள் ஐசோதர்மல், இர்ரிவர்சிபிள் ஐசோதர்மல், ரிவர்சிபிள் அடியபேட்டிக், இர்ரிவர்சிபிள் அடியபேட்டிக். இதெல்லாம் இந்த டேபிள், இந்த செட்டு யாருக்கு யூஸ் ஆகும்னா எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? கம்ப்ரெஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். பட் அதுலேயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த டேபிளில் இருக்க இந்த இது எல்லாமே யாருக்கு அப்ளிகபிள்? எக்ஸ்பான்ஷனுக்கு தான் அப்ளிகபிள், கம்ப்ரெஷனுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம், ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன், இர்ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸ்பான்ஷன்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஆர்டரை தாரா ஒர்க்ஸ். ஸோ T ஃபார் டெம்பரேச்சர், ஒர்க்ஸ் W ஃபார் ஒர்க் டன் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், S ஃபார் என்ட்ரோபி. சரிங்களா? U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, ஈக்குவேட். ஸோ தாரா ஒர்க்ஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், U ஈக்குவேட். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நிமோனிக்கை.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ல வர அந்த இது பாருங்க, ரோ பாருங்க, கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் சேஞ்சஸ். பட் என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ்? ஏன்னா இதுலயும் எக்ஸ்பான்ஷன்லயும் சேஞ்சஸ் தான், கம்ப்ரெஷன்லயும் சேஞ்சஸ் தான். பட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் எப்படி நீங்க கனெக்ட் பண்ணணும்? ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். இர்ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ரிவர்சபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்ல டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இர்ரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்ல டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், குறையும். அதனால டிக்ரீசஸ் இந்த இது போட்டு ஆரோ போட்டு டவுன்வர்ட் ஆரோ போட்டிருக்கேன், டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ரிவர்சபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒர்க் வந்து மேக்சிமமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்க எப்படி கனெக்ட் பண்ணும்? ஸோ ரிவர்சபிள் ஒர்க் டன்ல எப்படி இருக்கும்? மாடரேட்டா இருக்கும். இரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்ல ஒர்க் வந்து லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கனெக்ட் பண்ணும்? ஓகே, என்ட்ரோபிக்கும் அதே தான். என்ட்ரோபிக்கும் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது, இரிவர்சிபிள் ஐசோதெர்ம்ல இன்க்ரீஸ் ஆகுது. அடியபேட்டிக்ல 0 என்ட்ரோபி, இரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்ல இன்க்ரீசஸ். ஸோ இன்டர்னல் எனர்ஜிக்கும் அப்படியே நீங்க இது பண்ணிக்கலாம். கடைசி ஈக்குவேஷன் பாருங்க, PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இரிவர்சிபிள் ஐசோதெர்மலுக்கு இரிவர்சிபிள் வந்துட்டாலே ஈக்குவேஷனே கிடையாது, ரிவர்சிபிளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, இர்ரிவர்சிபிளுக்கு ஈக்குவேஷன் கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதே தான் நம்ம எக்ஸ்பான்ஷனுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே தான் கம்ப்ரெஷனுக்கும் பார்க்க போகிறோம். பட் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் டிக்ரீசஸ் பார்த்தோமோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் வந்து டிக்ரீசஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியில் இரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் என்ட்ரோபி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷனல் கேஸ், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து இங்கே டிக்ரீஸ் தான், இங்கே இன்க்ரீஸ். ஓகே, இங்கே பாருங்க, முன்னாடிலாம் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இங்கே என்ட்ரோபி என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். ஏன்னா எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு ஃபெனாமினன் இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்பான்ஷன்ல ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இல்லை டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் கம்ப்ரெஷன்ல. ஸோ அதுதான் பாயிண்ட். ஓகே, யூ இன்டர்னல் எனர்ஜி பாருங்க 0 0, இங்க ரெண்டு இடத்துலயுமே டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ட்ரோபி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்குன்னா இரிவர்சிபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனும் சரி கம்ப்ரெஷனும் சரி என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட். ஸோ ஜென்ரலாகவே ஒர்க் டன்ல நீங்க கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் கம்பேரிசன் எப்படி பார்த்துருப்போம்னா ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் ஜென்ரலாக பார்த்துருப்போம். அது வந்து எக்ஸ்பான்ஷனான்னு பார்க்கல, கம்ப்ரெஷனான்னு பார்க்கல. பட் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பேரிட்டிவாக கேட்குறாங்க அப்படின்னா ரிவர்சிபிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஜென்ரலாகவே ரிவர்சிபிள், அதுக்கப்புறம் இரிவர்சிபிள், அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் இல்லையா? அதுலேயும் வந்து ஐசோதெர்மல் அடியபேட்டிக்கான்னு வரும்போது ஒர்க் டன் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரிவர்சிபிள் ஐசோதெர்மலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்சிபிள் அடியபேட்டிக் அதிகமாக இருக்கும். ரிவர்சிபிள் வரதெல்லாம் ஒரு செட்டு ஃபர்ஸ்டே போட்டுருணும் நீங்க. அதுக்கப்புறம் இரிவர்சிபிள் வரதை நீங்க போடணும். அதுலயும் ஐசோதெர்மலுக்கு தான் அதிகமா இருக்கும் அடியபேட்டிக்கை விட. ஓகே, இதோட அப்புறம் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் கடைசியில நீங்க போட்டுரும். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஃபியூச்சர்ல. ஓகே, இந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிசிவிக்கான வேல்யூ கொடுத்துருவாங்க. அதோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறத டைரக்டாவே கேட்பாங்க. மோனோட்டாமிக்கா இருந்துச்சுன்னா 1.67, டைஅட்டாமிக்கா இருந்துச்சுன்னா 1.4, பாலிஅட்டாமிக்கா இருந்துச்சுன்னா 1.33. ஓகே, ஸோ இந்த 3R/2 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல கால்குலேட் பண்ணுவோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷனல் ப்ளஸ் வைப்ரேஷனல், இதுக்கு ஹாஃப், இதுக்கு ஹாஃப், இதுக்கு ஹாஃப், மொத்தமாக டிரான்ஸ்லேஷனுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் இருக்கும், XYZ. ஸோ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் இருக்கும். ஸோ 1/2 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, பட் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நான் போய் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுங்க, மோனோ அட்டாமிக்காக இருந்துச்சுன்னா 1.67 டைரக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ. ஓகே, காமா அப்படிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்னென்னு கிடைக்கும்னா, அதாவது சிபி மைனஸ் சிவி இல்லையா, அதான ஃபார்முலா, சிபி மைனஸ் சிவி. உங்களுக்கு இதோட ரேஷியோ கொடுத்துருக்கேனா? ஓகே, இந்த ரேஷியோ மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறோம்னா 357 ரூல். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 357, அதாவது 3R/2, அடுத்து 5R/2,
அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டைஅட்டாமிக்கு 5R/2, அதுக்கப்புறம் 7R/2. ஓகே, ஸோ 3, 5, 5, 7. பாலிஅட்டாமிக் பார்த்தீங்கன்னா 3R, 4R. இதை நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணீங்க, ரேஷியோவாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1/1.33 வரும். சரிங்களா? டேரெக்டாக மோனோட்டாமிக் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ 1.67, டைஆட்டாமிக்னா 1.4. இல்லை டேரெக்டாக இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதை கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மோனோட்டாமிக் கேஸில் இந்த ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ 1.67 இருக்கும்போது சிவி என்னவா இருக்கும், சிபி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லையா, அந்த வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3, 5, 5, 7. பாலிஅட்டாமிக் பார்த்தீங்கன்னா 3, சிபி வந்து 4R. ஸோ இந்த டேபிள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தும் போது இந்த டேபிள் உங்கள் கண்ணு முன்னாடி வரும் இல்லையா? அப்போ சிவிக்கு 3, சிபிக்கு 4 மாற்றி போட்டுறக்கூடாது வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து நோட்ஸ். அதெல்லாம் இங்கே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in a closed insulated container, a liquid is stirred with a paddle to increase the temperature. Which of the following is true? ஸோ இங்கே வந்து இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கண்டெய்னர் இன்சுலேட்டடாக இருக்குது அப்படின்னா அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காதா? எதில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது? உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை அப்படின்னா கியூ என்னவா இருக்கும்? கியூ தானே வந்து நம்ம ஹீட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எந்த ஈக்குவேஷனில் கியூ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? மிச்சம் எதுலையுமே வந்து கியூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஃபர்தர் இந்த டபிள்யூயும் புரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் கியூ இல்லையா? இல்லைனா இ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் கியூன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே இ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ கியூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுங்க, 0 போட்டுக்கோங்க. இ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ஓகே, எந்த இதில் இ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் 1ல் அண்ட் ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தானே? ஏன்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்க போது, இல்லை ரெண்டு வேல்யூ சேம் தான், அதனால ஈக்குவல் டுல இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்க போது. பட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தானே? கரெக்ட். பட் கியூவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இங்கே கீவேர்ட்ஸ் என்ன, நம்ம வேற எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணல. இந்த கீவேர்ட் தான் க்ளோஸ்ட் இன்சுலேட்டட் கண்டெய்னர். அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியணும், இங்கே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் அப்படியே ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணலாம் அதை வச்சு. அடுத்த கொஸ்டின், choose the correct statement for the work done in the expansion and heat absorbed or released when 5 liters of an ideal gas at 10 atmospheric pressure isothermally expands into vacuum until the volume is 15 liters. Again, இதில் கொடுத்துருக்க கீவேர்டை தான் நீங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லி போட மாட்டாங்க. அப்போ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டு என்னன்னு பார்க்கணும். எக்ஸ்பான்ஸ் இன்டூ வேக்யூம். ஸோ எக்ஸ்பான்ஸ் இன்டூ வேக்யூம்னாலே ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே மற்ற கொடுத்துருக்காங்க இல்லையா, மற்ற இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. 5 liters, அதுக்கப்புறம் 15 liters, அதை வச்சு நீங்கள் எந்த டேட்டாவும் யூஸ் பண்ணி கேல்குலேஷன்லாம் பண்ண போகிறது கிடையாது. இங்கே கொடுத்துருக்கதே ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இதில். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ கீ என்ன, எக்ஸ்பான்ஸ் இன்டு வேக்யூம், தட் மீன்ஸ் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் த ஹீட் அண்ட் ஒர்க் டன் வில் பி கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னாலே எல்லாமே 0. எதெல்லாம் 0? டெம்பரேச்சர் 0, இன்டர்னல் எனர்ஜி 0, கியூ 0, ஒர்க் டன் 0, எல்லாமே 0. இதில் 0 கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? பாசிட்டிவ் வராது. ஓகே, கிரேட்டர் தேன் வராது, நெகட்டிவும் வராது. அப்போ சி பாருங்க, ஒர்க் டன் வில் பி 0 அண்ட் ஹீட் வில் ஆல்சோ பி 0. ஓகே, ஹிண்டே இங்கே வந்து எக்ஸ்பான்ஸ் இன்டூ வேக்யூம் கொடுத்துருக்கதான், ஏன்னா அது தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். அவ்வளோதான், ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு கேல்குலேஷன் பார்க்கலாம். ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அட் 300 Kelvin உங்களுக்கு A2 + 3B2 gives 2AB3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஃபேஸ், அதாவது இந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஃபேஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது? கேஷியஸ் ஃபேஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. லிக்விட்னா லிக்விட் எல்லுன்னு கொடுப்பாங்க. ஓகே, இந்த ப்ராக்கெட்டில். சாலிட்னா ஏதாவது ஒரு ரியாக்டன் சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A2 நீங்கள் கொடுத்துருக்காங்களா, அது கேஸாக இல்லாமல் சாலிடாக இருக்கா, எஸ் கொடுப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா?
டெல்டா ஹெச்சும் டெல்டா யூவையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா? இது ரெண்டு ஈக்குவல் டு இல்லை, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கானா? இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க. டெல்டா யூ, ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஓகே, இந்த கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே உங்ககிட்ட இருந்தா வரணும் இல்லையா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ இந்த கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் பிளஸ் டெல் என்ஜிஆர்டி. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா அந்த மோட்டிவேஷன். ஸோ அப்போதான் ஒரு கரெக்டான ஒரு ஹைட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ டெல் யூ இஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் பிளஸ் டெல் என்ஜிஆர்டி. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்தால்பி சேஞ்சுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 15 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெல் என்ஜி என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். அப்போவே நான் உங்களுக்கு அமோனியா வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே எத்தனை மோல்ஸ் இருக்கு ரியாக்டன் சைடில்? ஆட் பண்ணுங்க. ஒன்றுமே கொடுக்கலன்னா 1, ஆட் பண்ணுங்க 4. ப்ராடக்ட் சைடில் 2 இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் மைனஸ் தான் ரியாக்டன்ஸ் இல்லையா? ப்ராடக்ட் சைடில் 2 இருக்கு, ரியாக்டன் சைடில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அப்போ -2 வரும். ஓகே, இந்த சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ல இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, இந்த பாசிட்டிவ் சைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 மட்டும் எடுத்து போட்டு கால்குலேட் பண்ணிடக்கூடாது. இந்த -2 வந்துச்சுன்னா -2 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, 15 கிலோ ஜூல் என்தால்பி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் -2 எப்படி வந்திருக்கு, இந்த டெல் என்ஜி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். அந்த -2 கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்லை. 8.314 போடுங்க. ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் இன்டூ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 கெல்வின் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கெல்வின் இன்வர்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு வந்து ஜூல் பெர் மோல்ல தான் இருக்கும். பட் இங்க வந்து உங்களுக்கு டெல்டா ஹெச் இருக்கு இல்லையா? அது வந்து கிலோ ஜூல்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று அதை வந்து ஜூலுக்கு மாத்துங்க, இல்லைன்னா இந்த பார்ட்டை வந்து நீங்க கிலோ ஜூலுக்கு மாற்றணும். ஸோ கிலோ அப்படின்னு போகிறது வந்து பெரிய வேல்யூ. அப்போ நீங்க என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, பை 1000 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிலோ ஜூல்ல ஆன்சர் கிடைக்கும். பட் ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இங்க வந்துட்டு கிலோ ஜூல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ரைட்டா? நீங்க வந்துட்டு கிலோ ஜூல்ல பாருங்க, 19.9 ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் திரும்ப. ஸோ அப்போ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுங்க. ஓகே, நீட்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, நீங்க ஜேஇயும் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். சம்டைம்ஸ் ஜேஇல இருந்து சம்டைம்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கேன், நீட்டுக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க. ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீட் கவர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜேஇ கொஸ்டின்ஸ்க்கு போங்க. அடுத்து, the work done during reversible isothermal expansion of 1 mole of hydrogen gas at 25 degrees Celsius from pressure of 20 atmosphere to 10 atmosphere is. இங்க பாருங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 கேலரி கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இந்த வேல்யூ தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இதுல என்ன கீவேர்டுன்னு பார்ப்போமா? work done during reversible isothermal expansion. ஸோ ரிவர்சபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் இது ஒரு கீவேர்டு இல்லையா? ரிவர்சபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மோல் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்க டேட்டா. ப்ரெஷர் 20லேருந்து 10. ஸோ ரிவர்சபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம W இஸ் ஈக்குவல் டு -nRT ln. இங்கே வந்து அட்மாஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பியர் யாரோட யூனிட்? ப்ரெஷரோட யூனிட் இல்லையா? ப்ரெஷருக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கு. அட்மாஸ்பியர் இருக்கு, பாஸ்கல் இருக்கு இல்லையா? ஸோ வந்து இங்கே வந்து அட்மாஸ்பியர்ல கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்னு போட்டிருப்பாங்க சம்டைம்ஸ். ஓகே, ஸோ 20 அட்மாஸ்பியர்லேருந்து 10 அட்மாஸ்பியராக வந்து ப்ரெஷர் வந்துட்டு என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ப்ரெஷர் மேலே போக போக என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஷன்ல ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா P1/P2 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? இதானே ஈக்குவேஷன் உங்களுக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டேட்டாவா இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. மோல்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ், 1 மோல்னு கொடுத்துருக்காங்க. 1 மோல் யூனிட்டோட சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இன்டூ 2 கேலரிஸ் கெல்வின் பெர் மோல் இல்லையா? டெம்பரேச்சர் வந்துட்டு உங்களுக்கு 25 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 273 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 298
இன்டூ ln 2. ஸோ ln 2ஓட வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, 2 to 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -413.115. ஓகே, இது எதோட மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே, ஒர்க் டன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இர்ரிவர்சிபிள் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா W is equal to minus P external into del V, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது வந்து ரிவர்சிபிள் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன்றனால இந்த ஈக்குவேஷன். சப்போஸ் ப்ரெஷருக்கு பதிலாக வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா V2/V1 போடணும். ஓகே, ஏன்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following pressure volume curve represents maximum work done? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏரியா அண்டர் த கர்வ் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இது எல்லாமே வந்து ஐசோதர்மல் தான். உங்களுக்கு ஐசோதர்மல் அடியபேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவா கேட்கல. இப்போ ஐசோதர்மல் அடியபேட்டிக்னு கேட்டிருந்தா நீங்க வந்து ஐசோதர்மல் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா. பட் இங்க வந்து எல்லாமே ஐசோதர்மலா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ் எதுக்கு அதிகம்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் பாருங்க. இந்த கர்வ்க்கு பாருங்க, இதோட ஏரியா பாருங்க. ஸோ எதுக்கு வந்து அதிகம்? ஆப்ஷன் பிக்கு தான் வந்து அதிகம், ஏரியா வந்து அதிகம். நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஒரு டயக்ராமை நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு எதோட அந்த ஷேடட் ஏரியா வந்து அதிகம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்காக நீங்கள் வந்து ஏரியாவெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபிகருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்ம்னா என்ன, அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டிங்கிஷ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஷினே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். எதோட ஏரியா அதிகமாக இருக்கோ அதோட ஒர்க் டன் தான் அதிகம். ஓகே, ஸோ ட்ரிக்கியாக தான். ஏரியா அண்டர் த கர்வ் இண்டிகேட்ஸ் ஒர்க். ஸோ எப்போவுமே இந்த ஷேடட் ஏரியா தான் ஒர்க்கை வந்து சொல்லும். ஓகே, ஸோ அந்த ஒர்க் வந்து அந்த ஷேடட் ஏரியா அதிகமாக இருக்குன்னா ஒர்க் டன் அதுக்கு தான் மேக்ஸிமம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Which one among the following is the correct option for right relationship between CP and CV? உங்களுக்கு தெரியும், PV is equal to RT. அதை ஞாபகம் சொன்னேன். இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இல்லையா, NRT, அந்த மோல்ஸ்க்கு NRT. இந்த 1 மோலுக்கு PV is equal to RT இல்லையா. ஸோ அப்போ சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன். எதுக்கான ஈக்குவேஷன்? இந்த ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஈக்குவேஷன் இதுதான் இல்லையா. ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ டெம்பரேச்சர் கொடுக்கல, விட்டுருங்க. பட் ரைட்டான ஈக்குவேஷன் இதோட மேட்ச் ஆகுறது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்கு. ஓகே, டைரெக்டாகவே கொஷின் கேட்பாங்க. அடுத்த கொஷின். The correct option for free expansion of an ideal gas under adiabatic condition. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். அதாவது ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்னா என்ன? உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் இன்டூ வேக்யூம் ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஜீரோன்னு பார்த்தோம்? W 0, டெம்பரேச்சர் 0, U 0, இன்டர்னல் எனர்ஜி, ஹீட்டுமே 0. எல்லாமே 0 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து, assume each reaction is carried out in an open container for which the reaction will be del H is equal to del E. அதாவது del H del E. ஸோ del Uவும் del Eயும் ஒன்று தான் சரிங்களா. இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே எனர்ஜி தான். ஸோ அதனால ஈன்றதை கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் del Uன்னு கொடுப்பாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்போ இது ரெண்டும் அதாவது ஈக்குவலாக இருக்கும்னு பாருங்களேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் U இல்லையா. del U is equal to அப்போ தான் ஒரு ஹைட்டை ரீச் பண்ண முடியும், del H ப்ளஸ் டெல் என்ஜி ஆர்டி இல்லையா. இப்போ வந்து இதுவும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது 0வாக இருக்கணும் இல்லையா. ஸோ இது எப்போ 0வாக இருக்கும்? ஆர் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்ன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அது நமக்கு அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை. எல்லா ரியாக்ஷனும் ரூம் டெம்பரேச்சரில் தான் கேரி அவுட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு டெம்பரேச்சரும் ஃபிக்ஸ்டு. பட் எது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனை பொறுத்து இந்த டெல் என்ஜியோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன். ப்ராடக்ட் சைட் பாருங்கள், எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது? ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், மோல்ஸாக தான் இல்லையா. ஸோ 2 தான் இருக்குது. பட் ரியாக்டன் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே 2, இங்கே 1. ஸோ ஆட் பண்ணுங்கள், -3. ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், அப்போ என்ன வரும்? -1 வரும் ரைட்டா. இதுக்கு பாருங்களேன், பியை விட்டுருங்க, சிக்கு பாருங்க. சி சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸில் 2 இருக்குது, 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆட் பண்ணுங்க 3. ரியாக்டன் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இது வந்து சாலிடு
சரிங்களா? ΔNG எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா கேஷியஸ் ரியாக்ஷனோட மோல்ஸ் டிஃபரன்ஸ் தான். இந்த ஜின்றது எதுக்கு போட்டிருக்காங்க? கேஷியஸ்க்காக. ஓகே, கேஷியஸ் ரியாக்டன்ஸ், கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ΔNG வந்து ஒர்க் ஆகும். இங்க வந்து சாலிட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க வந்து 1+2 3 இங்கேயும் 3 இருக்கு 0ன்னு சொல்லி போட்டீங்கன்னா ஆப்ஷன் சி மார்க் பண்ணிடுவீங்க. கரெக்டா? நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன, பேசிக் ஐடியா என்னன்னா எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கான்னு பாருங்க. கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்ண மூடி ஓகே இது 2 எதுக்கு அதிகமா இருக்கு, 2 சைடும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 0. 2 சைடும் மேட்ச் ஆகல அப்படின்னா அதை விட்டுருங்க. ஓகே, ஆப்ஷன் பில பாருங்க எல்லாமே கேஸஸா இருக்கு. ஸோ 2 - 2 0. ஸோ அப்போதான் இந்த பார்ட் என்ன ஆகும், 0 வரும். 0 ஆயிடுச்சுன்னா ΔU = ΔH ஆகும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 1 ஒன்றுமே இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் 1. இந்த 2 எல்லாம் விட்டுறணும். சரிங்களா? சப்ஸ்கிரிப்டை விட்டுறணும், கோஎஃபிஷியன்ட் தான் பார்க்கணும். ஸோ 2 இங்கே பார்த்தீங்கன்னா 1 இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் டியோ வராது. ஆப்ஷன் பியில் தான் ΔH என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி